போறோம். ஒரு குடலங்க வதக்கி சுண்டிட்டோம், பால் கறி வச்சிட்டோம், சம்பல் போட்டுட்டோம், வதக்கி மட்டும் குழம்பு வைக்கலங்க. ஓகே, அப்ப உதவி குழம்பு வாங்க வாங்க. இதுல பாருங்க ஓனர் இந்த இவர் தான் பாருங்க. எனக்கு ஓனான்னு பார்த்தோன்னா சின்ன வயசு ஞாபகம் தான் வருது பாருங்க. ஆனா ஓடி கோழிக்கு இருங்க ஓட்ட வந்துருக்கு. இந்த கோழி சாப்பிடும் கிட்ட கொண்டாரு. இதுதான் பாருங்க, நாங்க நட்ட இருங்கோ நல்ல இதான் தீட்டுது. கொத்து கொத்தாக இருக்குதுன்னு இது பாருங்க இந்த வெள்ளை இது அதை எப்படி அடிக்கிறாரு பாருங்க. நீங்க நாங்க பாவக்காய் எல்லாம் கீழே அடக்கு. ஓகே போமா கவுப்பிக்கு அப்படிங்க போறீங்களா? கவுப்பி நேற்று ஓகே வெயிலுக்குள்ள காட்டிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நிற்கிறேன். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் வித்தியாசமான மரக்கறி என்ன பிடுங்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து பீர்க்கங்காய், அதோட வந்து பீர்க்கங்காயும் அவரைக்காயும் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம். அதோட வந்து மற்ற மரக்கறிகளை அறுவடை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பாருங்க, பிசுக்கங்காய் வந்து நல்லா காய்ச்சிட்டுது. என்ன இதில் குருவத்தில் பாவல் நிறைய காய்ச்சிருக்கு. ஒரே இதுதான் கிடக்குது, ஆனால் நிறைய காய் கிடக்குஞ்சு. அண்டைக்கும் பிடுங்குனாங்கல்ல. இதுக்கு நான் இந்த இது ஃபிஷ்ஷும் இந்த அந்த சின்ன மீன் கச்சல் மீன் மாதிரி சின்ன கச்சல் என்ன அந்த நெத்தலி மாதிரி சின்ன மீன் அது வாங்க போகிறேன். இதுக்குள்ள பழுத்து கொட்டிட்டு சிலது. ஆனா இது எதிர்பார்க்கல காய்ச்சிருக்கிற நிறைய. இப்படித்தான் நாங்க வேலியில காய்க்கிறோம். எரிஞ்ச வட்டையில தான் பெருமைனா அது. ஆனா இது நாங்க லாஸ்ட் இயரா அதுக்கு முதல்ல வந்து ஸ்ரீலங்கால கொண்டு போட்டது இந்த தானா முளைச்சது இது. ஆனா இந்த முறை ஒரு பழம் ஒன்று விட்டுருக்கலாம். விதைக்கு கிடக்குது நிறைய பிஞ்சாதான் விட்டுருக்கிறேன். இனி பிடுங்குற இல்லை. இனி பழத்து இதுக்கு கொட்டட்டுமே. இங்கே நல்ல காயதான் காய்ச்சிருக்கு. அண்டைக்கு வந்து இந்த பிடுங்குனாங்க. ஒரு அடிதான். ஆனா நல்லா பழந்திருக்க அப்படியே விடுவோம். இந்த முறை இந்த பாவலங்களோ மாத்திட்டுது. ஆனா இது பெரிய பாவல் பெருசா காய்க்கல, அந்த அளவுக்கு காய்க்கல. ஆனா இது குருவித்தலை பாவல் சும்மா நோமலா நின்றது. வேறங்க நல்ல பூவும் கிடக்கு. நல்ல பூ. இதுல இந்த சைஸ் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்ல எண்ணெய் கத்திரிக்காய் இது கத்திரிக்காய் நிறைய கிடக்குன்னு. ஓகே பிடுங்க. இதா பழுதாயிரும் இல்ல அண்டைக்கும் பிடிங்கினா இல்லை 10 கத்திரிக்காய் கிட்ட. ஆனா அது முட்டிடும். அது வந்து ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் கருவாடு போட்டு வைக்க போறீங்க. மற்ற இஞ்சால பாவல்காயம் பழுத்து கிடக்குது. அது ரெண்டையும் பிடிக்கிட்டாங்க. சன்னி ஒன்றை விட்டு ஒரு நாளை விட்டு ஒன்னானே இருக்கிற முதலையும் பழம் கிடக்கு. அது என்ன செய்யறது? இந்த பழத்தை விதைக்கு தான் எடுக்கணும். இங்கே ஆனா நல்லது. இவ்வளவு எடுத்துட்டு விதைக்கு எடுக்கும். விதை இதுக்குள்ள வாரதே இல்லை. இது ஒருக்கா இந்த வெள்ளை வந்து கடையில வாங்க இல்லை. இது மனசோன் இல்லையோ இதை ஆர்டர் பண்ணிங்க. அது இப்ப இல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் இயர் இப்ப அப்பேக்கு. ஓகே, அது ரெண்டையும் பிடுங்கு. இதுக்குள்ள போட்டுடுவோம். இதே காயட்டும். இப்ப போட்டு இனி முதலேன் போடுறது. மழை வந்தாதான் அதை கிடந்து காயும். மழை வெயில் எல்லாம் நடக்கு. இதுக்கே கிடக்குது விதை. அதுல கீழே கொட்டி இருந்தது, அதை எடுத்து வச்சுட்டேன். ஆல்ரெடி காய் வந்து பிடுங்கோன்னா அந்த பழம் ரெண்டையும் பிடுங்கி விடுறேன். என்ன இதுல அந்த புழு இருக்கு போடுங்க. இதே எல்லாம் தின்னு இருக்குது. பச்சை புழு ரெண்டுதான் நினைக்கிறேன். இப்படி தானே தின்றது. தக்காளி பழத்தை பிடுங்கல. இனி தக்காளி புதுசா தான் நடணும். இருக்கோ தெரியாது கடையில. ஒரு மரம் கொண்டு வந்து நட்டு விட்டாக்க கொடி ஐட்டம் வந்து இப்படி இருந்தா தான் ஈஸியா இருக்கும். இது அவரை இனம்தான். இதுக்கு சிறகு அவரே இல்லை. இது பேர் இது கொத்தவரையோ இல்லாட்டிக்கு எந்த அவரை என்று பேரே தெரியாது. ஆனா அவரை தான். இது சிறகு அவரே இல்லை. பிஞ்சு பிடுங்க. ஆனா இதுதான் கரெக்டான. இதை விட முந்த கொட்டை வர்றதுக்கு பிடுங்க கூடாது. கொட்டை வர்றது இந்த முறை நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட போறோம். இனி பூ கொட்டுது உழுக்க. நேர் புடங்காக்குள்ள பூக்கள் கொட்டுப்படும் பார்த்து வதக்கி குழம்பு வைக்க போறீங்க. வதக்கி குழம்பு சாண்டைக்கு நல்லா இருந்தது.
நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன். வதக்கி தான் இதை கூடுதலாக குழம்பு வைக்கிறேன். இல்லாடி சுண்டல் இல்ல தேங்காய் பூ போட்டு ஒரு சுண்டி பார்க்க போறேன். அப்படி சுண்டுறாங்க குட்டி குட்டியா கட்டி. தேங்காய் பூ போட்டு தானே சுண்டுறது. தேங்காய் பூ போட்டு சுண்டலாம், இல்லாட்டிக்கு வதக்கிட்டு குழம்பும் வைக்கலாம். ஆனா இதுல நல்ல நார்ச்சத்து இருக்குது. எல்லாத்துலயுமே இருக்குதான். நட்டது பீன். ஆனா அது அந்த வெதர் சரியில்லையோ இன்னும் தெரிய வருது இல்ல. இனி வேற அது அது முதல் ஆரம்பத்துல ஒரு அப்படித்தான் நிற்கும். பிறகு என்ன என்ன இது? இது போஞ்சி. போஞ்சி ஏதோ பொடி போஞ்சி போடு. போஞ்சி இது முதல் நட்டது நெருக்கமா இருந்தோடைய காய்கறி இல்லையோ. இதுதான் இங்க அமெரிக்கால இருக்கிற ஃபேமஸான போஞ்சி. கிரீன் கலர் போஞ்சி காய். கிரீன் கலர். ஆனா போஞ்சி முதல் அங்கட பர்பிள் நல்ல காய் காய்ச்சது. அது பர்பிள் கிரீன் பீன், பர்பிள் பீன்ஸ். இது வந்து கிரீன் பீன்ஸ். இங்க அமெரிக்கால அந்த கொடி ஃபாஸ்டா வளருது. கடவுளே ஒரு பூ பூத்துச்சுனாக்கா. இது அந்த புறகு நட்டன். இது தக்காளியை புடுங்கிட்டு இந்த குளிர் வரம்பரையும் இருந்துச்சுண்டாக்கா மரக்க 10ஆம் மாத கடைசி வரைக்கும் காய்க்கும் பாப்பேன். இங்க இது இப்பதான் பிஞ்சு பிடிக்கும். நல்லா பிஞ்சு பைத்தேன். இதுல என்ன நட்டுருக்கேன் இந்த அவரை ரெண்டாக்கண்ண இதையும் புடுங்க போறீங்க பிஸ்கங்க. நாளைக்கு சமைக்கணும் தான். இது இல்லதான் இப்ப கரிமிளகா இப்பதான் நல்ல இதா வருது. நல்லா கொத்தி விட்ட நீர் போட கண்டு இந்த மரத்தையும் பட்டி விட்டோன்னு வெயில் பிடிக்குது. நல்ல பூ வருது இப்பதான். நிறைய பூ இருக்கு. இது இல்ல இந்த இது நண்டு மாதுளை மரம். மாதுளை மரம் நண்டோடைய வெயில் பிடிச்சோன்றது இப்ப வெட்டி முடியும். எல்லாம் கொத்தி எல்லாம் கிளீன் பண்ணணும். எந்த அளவுக்கு நல்ல வெயில் படுதோ அந்த அளவுக்கு இதுல எவ்வளவு பூ வைக்குது. அம்மா நிறைய பூ வைக்குது இப்பதான். தண்ணி விடுறது கொஞ்சம் காணாதுன்றது. தண்ணி வந்து அடிக்கிற வெயிலுக்கு டெய்லி விடணும். கவுப்பியும் கிடக்குது. கவுப்பி பிடுங்க நேரம் இல்லை. கவுப்பி நெத்துக்கு தான் விடணும். அங்கே இது ஆசைப்படுற டைம் பிடிங்க சமைக்கலாம். கன நாள் கவுப்பியும் சுண்டி ஒரு நாள் இப்படி சுண்டுவோம். சனிக்கிழமை அந்த பாவக்காய் பிடிங்கிட்டீங்களா? அது ரெண்டு முடுங்கியாச்சு. அந்த அதுக்குள்ளையும் பாவக்காய் பழுத்து இருக்கு. உதிரி கட்டும். இது லைட்டா பழுக்குது. அது இருக்கட்டும். இப்ப குடுங்கி என்ன செய்ய இதுல ஒரு இருக்குது. பார்த்து வைக்கணும். ஏனண்டா பழுத்தா தெரியும். இது லைட்டா பழுக்குது. இன்னும் ஒரு 2 days 2-3 days பிடுங்கல. பீர்க்கங்காய் இதுல ஃபர்ஸ்ட் பீர்க்கங்காயோட இருக்கிறத பிடுங்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு கொடுக்குற நேரம் கொடுக்கல. இல்லை 5-6 காய் பிடுங்கல. இப்போ ஏண்டா விட்டா இதா இது அங்காலயம் இருக்க அதையும் பிடுங்கும். இல்லையே இதுல அப்பே கேது பெரிய காயா இருந்தது. அண்டை நேற்று எது பிடுங்க காய்ச்சி என்ன பிசுக்கங்காய் வெட்ட போறது. பிசுக்கங்காய் அங்க இதை பிடுங்கம்மா. இங்க இது பெரிய காயா கிடக்கு. என்னது இந்த இஞ்சால வரும். இந்த கொடியை இழுத்து விட்டுட்டேன் ஒருவேளை. ஏன்னு தெரியா அங்க அந்த பக்கம் பானன் பட்டு கிடக்கு. என்னன்னு சரி அது நான் தான் இழுத்து விட்டுட்டேன். சரி ஓகே. இதை பிடுங்கும். இந்த பெரிய காய் முத்திட்டு போறேன் கிடக்குறேன். முத்தையிலஞ்சு புடுங்கும். அது நெத்துக்கு பிறகு விடலாம். புடுங்கும் அந்த காய் ஒளிஞ்சிருக்கும். அது எங்கேயாவது நெத்துக்கு அதே முத்திட்டு நினைக்கிறேன். ஏன்னு தெரியா அங்காலயம் ஒரு கப்பு. ஆனா உது வந்து இப்போ 2-3 நாளைக்கு முத்துது. பாஸ்ட் பீர்க்கங்காய் இதையும் பிடுங்குமா இந்த காய். பீர்க்கங்காய் வந்து லாஸ்ட் இயர் வந்து காயண்டா அப்படி பீர்க்கங்காய் சோதி எல்லாம். பீர்க்கங்காயில ஒரு பிரட் மெட்டல் அவங்களுக்கு ஆகல முட்டையில மற்றகள் இருக்கட்டும். எல்லாம் பிஞ்சு இருக்குது. நேற்று எப்படி இருந்தது இது சம்பல் நல்லா இருந்தது. செம்ம டேஸ்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி செஞ்சேன். தோசையும் சம்பல் நல்லா இருந்தது. அதோட செய்தேன் கிடையாது. வியூவர்ஸ்க்கு முருகா காட்டும். இதுல நெத்து பட்டுட்டு இதையும் பட்டி எடுக்க போறேன். இப்ப வெட்டுரு. இது வெட்டி விட்டா கொஞ்சம் விடுமே. நெத்து ஆயிட்டுது நல்லா. இது வண்டின்ற விதை இருக்குது எங்கள்கிட்ட. யாருக்கு அது வேணுமெண்டா இரண்டுங்க. மற்றது வந்து இங்கே அட்லாண்டால இருந்து ஒரு வீடியோ ஒரு ஆள் பார்க்குறேன்னு சொன்னவர். அப்போ அவர் சொன்னவர் வல்லார விதை என்று கேட்டவர். மெசேஜ் போட்டிருந்தவர் எனக்கு. இதில் என்ன வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தவர். அப்போ வல்லாரைக்கு வந்து விதை இல்லையோ. விதை வெறும் அது ஒரு பூ ஒன்று வெறும் சரியோ. நாங்கள் அதை கவனிக்கிறோம். இல்லை புடுங்கிருப்போம். அது அப்போ அவர் விதை கேட்டவர். எங்கிட்ட வல்லாரைக்கு விதை இல்லை. உங்களுக்கு
நான் போட்டேன். நான் இது வல்லார அந்த இது இருக்குல்லோ வல்லார தண்டில தான் அதை உற்பத்தி செய்கிறோம் நாங்க. விதையும் செய்யறதா? நான் மெசேஜ் போட்டு விட்டு நான் தாரேன் தண்டு வேணுமெண்டா வந்து 2 சொல்லி. அப்ப இதுல அவர் எங்கட அந்த இந்தியன் மார்க்கெட் அடிக்க வந்தா என்ன மற்றது வந்தா 2. அப்ப மெசேஜ் நான் போட்டு விட்டேன். அப்ப எனக்கு நான் லீவு நாளில் வந்து அவர் அதில் இந்தியன் மார்க்கெட் அடிக்க வந்தால் நான் கொடுத்து விடுவேன் தாரேன் நண்டு. அதோட வந்து லண்டனில் இருந்து வந்து வாட்ஸ்அப்பில் வந்து போட்டிருந்தவங்க தங்களோட வீடியோ எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லி உமா தான் சொல்லி போட்டிருந்தேன். அன்றைக்கு அந்த நீர் வீடியோ போட்டிருந்த நீரில் அந்த நிலத்தில் அந்த இதன்றதுக்கு என்ன பேருன்னு தெரியாதுன்னு சொல்லி அது வந்து ஏதோ உழுவான்னு சொல்லி போட்டிருந்தேன். உழுவனண்டு. அப்போ உழுவனண்டு. ஓகே, அப்போ அவங்களுக்கு நன்றி. மற்றது 2-3 பேர் வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் போட்டிருந்தவங்க உங்களோட வீடியோ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி கனடால இருந்து போட்டிருந்தவங்க, அதோட லண்டன்ல இருந்தும் போட்டிருந்தவங்க. ஓகே, அப்ப பாக்குறதுக்கு நன்றி. இதாண்டா விட்டபடியா இதுகளுக்கு இருக்கும் நினைக்கிறேன். நீங்க வேற இதுகளுக்கு எல்லாம் இருக்குது. வேறிதான் பார்க்கணும். இந்த வண்டிக்கானா இல்ல பெருசா வேறும் புது வெள்ள வண்டி பால் வண்டி. ஆனா விதை தான் போட்டேன் நான். இது லைட்டா முத்திட்டுது. நினைச்சிட்டே இருக்கிறது கொஞ்சம் மற்றது வந்து இந்தியாவில எல்லா நாடுகள்ல இருந்தும் எங்களோட வீடியோ பாக்குறாங்க. தொடர்ந்து அப்படியே பாருங்க. தோட்டா வீடியோ தாண்டி நாங்க வேற என்டர்டைன்மெண்டான வீடியோக்களும் தாராக்கு நாங்க ட்ரை பண்றோம். டைம் இல்லாதபடியா ஒரு இது. ஆனா இயன்ற அளவுக்கு நாங்க முயற்சி செய்து இனி அடுத்த வீடியோக்கள்ல வந்து என்டர்டைன்மெண்ட் வீடியோ எல்லாம் பெறது ரொம்ப ரேர். கார்டன் தான் கூட வரும். ஆனா இடைக்கிட நாங்க போடுவோம். இது என்ன புடல் இப்பவும் காய்க்குதுன்னு நான் புடல் இப்ப திருப்பி நட்டு நினைஞ்சு வேறங்க கொடி வந்துட்டுது. திருப்பவும் நட்டு இருக்கு இப்ப கொடி ஏறுறார். இவர் கொஞ்சம் மோயா இவர் படந்துருவார். அதுல 3 கண்டு நட்டு இருக்கிறேன். இதுல நட்டு இருக்கு. இது வந்து பால் பீஸுக்கு. பால் பீஸுக்கு அங்காலையும் கொடி விட்டுட்டு அந்த பீஸுக்கு. இதுதான் வந்து பால் பீஸுக்கு. ஆனா இதுக்கு காலம் காணான்னு நினைக்கிறேன். பாப்போம். நள்ளி போட்டு விட்டேன். இது அந்த இதையும் வந்து போட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து வத்தா கொடியாம். இதுக்கு என்ன மேல திருப்பி மண் போடணும். அப்பதான் நிறைய ஸ்ரீலங்கால இது வந்து கூடுதல் அந்த மக்கி பொட்டி வழியா நிற்கும். ஓகே, அப்ப இந்த கவப்பியால் திருப்ப நெத்து போட்டு பார்த்துரு குடுங்கையில திருப்பி நெத்து ஆயிட்டுது. ஓகே, அப்ப இன்றைக்கு வந்து இதரக்கா வெட்டி விடணும். அப்பதான் இந்த அப்புள் மரம் வரும். காய்ச்சி முடிஞ்சு மரம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த பக்கம் கிளையை அப்படியே விட்டு விட்டா சரி. ஒரு பழம் மற்றது வந்து அத்திப்பழம் வந்து எல்லாம் ஓஞ்சிட்டுதானே சும்மாங்களுக்கு தான் காட்டும் தந்துருக்கு. நல்ல ரெட்டா இருக்குது. இதுல பாவல் காயல் இருக்குது. இந்த மரத்துல நல்ல காய். இதை எதிர்பார்க்கல நான் காய்ச்சிருக்கேன். தானா முளைச்சது. இதுல விதையால் கூடுதலா விழுந்து முளைக்கிறாங்க. என்ன கீழே இப்ப முளைச்சிருக்குது. பாவல் கண்டு சின்ன கண்டு ஒண்ணு முளைச்சிருக்கு இப்ப. ஆனா அது தானா தான் மரத்தை இப்படி ஒன்று உயர்த்தி விடணும். ஏதாவது ஒன்று செய்யணும். இதுல இந்த பழம் கன நாளா கிடா பழக்கம் இல்லையா? முட்டு செங்காயா வந்துட்டு போடு. நாள் கிடக்கு பாப்பா அப்ப பழக்குதானே. இப்பதான் வண்டி எங்களுக்கு காய்க்க வலிக்கிறது. நிறைய பாவக்காய் வண்டி இனித்தான் நல்லா காய்க்குங்க. பாவக்காய் நல்ல வெள்ளை பாவக்காய் நிறைய கிடாக்கு. இந்த முறை பச்சை 2-3 தான் நிக்குது. இந்த பழம் வந்து செம்ம டேஸ்ட். ஆனா இது லாவல் காய் மாதிரி தான். நல்ல பழுத்த முடியும். நல்ல அந்த என்ன அந்த லாவல் காய்ன்ற கலருக்கு வரும். மஞ்சள் கலரா இருக்கும். மஞ்சள் அந்த லைட் மஞ்சள் என்ன இந்த கொடி என்னடா இதுல வருது. வெண்டைக்கு வேளாதாயம் கருவாடை செய்ய போறோம். ஒரு குடலங்க வதக்கி சுண்டிட்டோம். பால் கறி வச்சிட்டோம். சம்பல் போட்டுட்டோம். வதக்கி மட்டும் குழம்பு வைக்கலங்க. ஓகே, அப்ப உதவ இது 2 விதைக்குத்தான் விட்டுருக்கிறோம். 2 விதைக்கு விட்டுருக்கு. யாருக்காவது புடலங்கா விதை வேணுமெண்டா இதான் நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இதுக்குள்ள நிறைய விதை இருக்காது. ஒரு 10 விதை இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனா நாங்க போன முறை வந்து ஒரு புடலங்காயில தான் விதை எடுத்துனாங்க. ஒரு 6-7 விதை தான் இருந்து. அப்ப அதுல இருந்தான் இது வந்து 6-7 விதையத்தான் நட்டுட்டு இப்படியே விட்டு எடுத்து
ஓகே அப்போ இன்றைய அறுவடை வளம் தான் எஸ் டீ ப்ரெஷருக்கு நிறைய போட்டுதுன்னு ஆனால் அவியது இல்லை. ஃப்ரெண்ட்ஸாக்களுக்கும் கொடுத்துனாங்க. அதோட வந்து டீப்ரிஸ் எல்லாம் போட்டோம். ஆனால் அது வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து நாங்கள் உடனே பிடுங்கி சாப்பிட்டு இந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து சாப்பிட ஒரு மாதிரி இருக்குன்னு. ஆனால் எல்லாரும் நாங்கள் வெட்டி ஒன்று போடையில எல்லாரும் பேசினதுகள் வெட்டி ஃப்ரிட்ஜில் போட சொல்லி. மற்ற எங்களுக்கு அந்த கொமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தாங்க நீங்கள் இந்த விதாண்டிட்டு ஃப்ரீசரில் போட்டுருன்றன்னு சொல்லி. எல்லாம் வாங்கி வச்சிருக்கு தெரியுமோ, ஃப்ரிட்ஜர் எல்லாம் செப்பரேட்டாக இருக்குது. இதுக்காண்டியே வாங்கினாங்க அந்த மரக்கறிகளை எல்லாம் போட்டு வைக்க தேவைப்படுமான்னு சொல்லி. ஆனால் போடுறேன் இல்லை. ஆனால் நாங்கள் நிறைய வெண்டிக்காய் எல்லாம் போன முறை இந்த முறையும் ஒரு பேக்கு கிடக்கு என்ன முடியல. ஒரு பேக்கு வெண்டிக்காய் போன வருஷம் பட்டி வச்சது இப்போ கிடக்குது. வெண்டிக்காய் ஓகேப்பா அது என்னெல்லாம். பைத்தங்காய் வந்து அவியது இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் இதுக்குள்ள அந்த முளாக்கண்டை நண்டது அந்த இது கவுப்பி நின்றபடியா அதை அந்த மடக்கிட்டு இந்த முளாக்கண்டா வளர விடாம பண்ணிட்டு இருப்பாரு. தடி விடுறது இதுல பாருங்க இதுதான் அந்த முளாக்கண்டு நல்ல காய். அதுலயும் பழம் பிடிக்கணும். இதுல அந்த கவுப்பி நிக்கிறபடியா அது அந்த வளர்ச்சியே இதாண்டது தடுக்கு. வார வருஷம் தனியை நடணும் மிளகாயோட. எல்லாத்தையும் ஒன்றடியா நடுறதால இட ப்ராப்ளத்தால இது வந்து அந்த வானம் பார்த்த கொச்சி அந்த இதுக்கு ஸ்பைசி இல்லை. இது இல்ல அந்த வானம் பார்த்த கொச்சி உண்டு. இது அந்த நிமிந்து தான் காய்க்குது. அது அங்க ஏன் மேலே ஒன்றும் காய்க்குது இல்லை, கீழே மட்டும் காய்க்குது. என்னண்டே தெரியாதப்பா. வித்தியாசமான மரக்கறிகள். நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை காய்க்காதுகள். இதுல 2 போட்டு காப்பி சுண்டினா நல்லா இருக்கு. காப்பி தேவையில்லை. இங்கே ஓனாங்குஞ்சு வாங்க காட்டு. இதுல பாருங்க ஓனா இந்த இவர் தான் பாருங்க. எனக்கு ஓனான்னு பார்த்தோன்னா சின்ன வயசு ஞாபகம் தான் பெறுது பாருங்க. ஆனால் ஓடி நாங்கள் பாவக்காய் எல்லாம் கீழே அடக்கு. ஓகே போமா கவுப்பிக்கு அப்படிங்க போறீங்களா? கவுப்பி நேற்று ஓகே வெயிலுக்குள்ள கட்டிக்கும் கவுப்பி. இதுல கீரையும் கிடக்குது என் பிடுங்கி விடுவோம் மெனியம் ஆயிரும். அப்ப பிடுங்கும். இதுல இந்த காய் வருது என்ன இது? இதுல ஒரு காய் இஞ்சி பாருங்க குட்டி காய். ராசவள்ளியில காய். ராசவள்ளி கொடியில காய். இது கொடியில காய்க்கிறதானே. மற்ற கிழங்கும்பளும் கிழங்கு பிடிங்கி பார்த்தா தான் தெரியும். இதுல என்ன இதுதான் நாங்க போட்ட இந்த தோட்டக்கீரை. ஆனா பெருசா வரே இல்லைன்னு என்னண்டே தெரியா. வெதர் இருக்கா இல்ல எல்லாட்டி இங்க கிளைமேட்டுக்கு வராது ஒரு. அந்த சில ஒவ்வொரு இதை ஏப்ரல்ல போடணும். முதல் ஸ்டார்ட்ல போடணும். ஏண்டா எங்களுக்கு முதல் ஒரு நல்லா வந்தது என்ன பெருசு. ஆனா இது வந்ததே பெரிய விஷயம். புழு கொண்டும் இல்லாம. மற்றது நீர்பாரும் பொன்னாங்காணி வந்து எங்களுக்கு இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முதல் போட்டிருந்தாங்களே வீடியோ. அதுல நான் பார்க்கலாம். அதுல எப்படி நின்ற பொன்னாங்காணிண்டா அப்படித்தான். ஒரு புழுவோ ஒரு பூச்சியோ ஒன்றும் இருக்கு. இப்ப எல்லாம் இருக்கு. இப்ப பாத்தீங்களா ஒன்றுமே இல்ல பொன்னாங்காணி. காஞ்சி வறண்டு போய் கிடக்கு. அது நல்லதே இப்ப குருத்தடிக்குது. இல்ல நிக்குது. இப்ப அதே மாதிரி வருது வந்து இருக்கு. இல்ல ஆனா உதுக்கு தண்ணி அப்படி நிறைய நிக்கணும். தண்ணி அங்க இப்ப ஸ்ரீலங்கால இந்தியால எல்லாம் அந்த குளங்கள் அது வழியா நான் கூடுதலா பொன்னாங்காணி நிக்கிற பொன்னாங்காணி வெள்ளாறு அதுகளுக்கு தண்ணி அப்படியே மோட்டியா நிக்கணும். வெள்ளாரைக்கெல்லாம் தண்ணி மோட்டியா நின்றாதான் நல்லா வரும். ஓகே இப்போ நாங்கள் இரண்டிட்டு இனி சமைக்க போகிறோம். ரெண்டாக்கு வந்து ஸ்பெஷல் வந்து கருக்கு பிசுக்கில் தான் ஸ்பெஷல். கருக்கு பிசுக்கில் நாங்கள் ஸ்பெஷல் ஒரு கறி ஒன்று வச்சு சாப்பிட போகிறோம். அப்போ பழக்கி எடுத்துட்டிரு எங்க மற்ற கொஞ்சம் எங்க காணல. மற்றதுக்கு வருத்தம் வந்து மண்டையை போட்டுட்டு என்ன வருத்தமா ஏதோ சுவையினம். அப்ப அதால பாவம் இது வேற தனியா தெரியுது. கீழே நான் வந்தா வெறும். இப்ப உம்மோட நல்ல ஃப்ரெண்ட்லி ஆயிட்டுது. நெடுகளை நிக்க கூப்பிட இப்ப வேற வலிக்கிட்டு. இல்ல சாப்பிட வேண்டாம். நீ இல்ல சாப்பிட வலிக்கிட்டா அப்புறம் கதைப்படுத்தா. ஆனா ஒரு கோழி சாப்பிட்டும் குப்பள கவலம் சாப்பிட போகுது. இப்ப ஒரு 15-20 கோழிண்டா தோட்டம் செய்யல. அதுன்னு நல்லதானா என்ன இங்க அந்த குளிர் வந்தா எல்லாம் வளர்க்குற கஷ்டம் என்ன. அதுகள் நிக்குங்கள் குளிருக்கு. அங்கே எல்லாம் பாம்பில எல்லாம் உங்களுக்கு ஹீட்டர் போட்டு விட்டுருக்காங்க. ஆனா இதுல வைக்கோலும் இருக்கு. அதுக்கு நீ எடுத்து போடணும். குளிர்காலம் தொடங்கு. வைக்கோல போட்டு என்ன தண்ணி வேணுமா? தண்ணி உனக்கு தண்ணியை எடுத்த இதுல சாப்பாடு அவருக்கு மேல போட்டிருக்கு. கீழே போட்டா உனங்க சாப்பிடுது இல்ல.
நான் போட்டு விட்டேன் அந்த கீடையும் சாப்பாடு பொறுக்கி சாப்பிட்றதுக்கு. இங்க இதுல இருந்தார் இந்த கதிரையில. அதுக்கு தனியா பாவம், அதுக்கு என்ன ஒரு கோழி குஞ்சு வாங்கி விடுவோம் தானே. ஆனா அதுக்கேற்ற மாதிரி நாங்க பழக்கி எடுத்துட்டோம்டா. இந்தாடா அதற்கு புதுசா பிரியாணி என்ன சாப்பிட நீ? வா ஓகே இல்ல வா தண்ணி குடி, தண்ணி குடி குடி, நீ சொல்ல போகுது தண்ணி குடி குடி. பாருங்க தண்ணி குடிக்க சொல்ல வந்து தண்ணி குடிக்கண்ட குடி. அப்ப கேட்டுத்தானே வருது. என்ன இருக்கா குடியன் குடிக்குது. நீ இப்ப அங்க நின்றது வந்த தண்ணிய குடிக்கன்ட்டு இங்க வந்துட்டு குடிக்குவேன். என்ன இருக்கா குடி. ஆனா உங்களை விட்ட நாய் குட்டி ஒண்ணுண்டல்ல அப்ப குடி. தோட்டத்துக்கு போன நடண்டா நடக்கானே. அது என்ன பேர் அதுக்கு? பிளாக்கியாக்கு. பிளாக்கி மற்றது பிளாக்கி லக்கி பிளாக்கி லக்கி பிளாக்கி. நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து அதுகளை நடவங்க மேலே கூட்டுக்கு போங்க நாங்கள் எல்லாம் தமிழில் கதைச்சா அதுகளுக்கு விளங்கு. பிளாக்கி ஓடி போய் கூட்டுக்காரு சாப்பிட வச்சிருக்கு வாண்டா எல்லாம் பாருங்கள். அதையும் தொடர்ந்து நாங்கள் பழக்கி கொண்டு வர பழகிருமினது. கோழிகளுக்கும் விளங்கும் எல்லாமே. இப்போ அங்கே நின்றது. ஆனால் இப்போ உம்மோட நல்ல ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. நெடுகலம் வந்து சாப்பாடு போடுற தண்ணி குடிச்சாச்சு சாப்பிட்டாச்சு. நல்லா பாக்குது வேற இந்த இது இல்லையா மேல ஏறதுக்கு தான் இப்ப பாக்குறா மேடம். மேல ஏறனா இந்த மேல் கூட்டுல ஏறுதுதானே பறந்து. மேல ஏறவே கூடாது சொல்லிட்டேன் நான். என்னண்டுக்கு நிறைய தண்ணி விடாயா இருக்குது. மேலதானே நிக்கு. ஓகே போய் மேய்ஞ்சு புழுக்கள் அதுகள் இருக்கு சாப்பிடோடு. அதுக்கு விளங்கும் பஞ்சு பொறுக்கிறதுக்கு இப்படி பொறுக்கி கொடுத்தா. இது வந்து நாங்க ஒரு இதுல நாங்க ஃபார்ம் உண்டுல அப்ப அங்க வந்து எல்லாமே இதுகள் சாப்பாடு எல்லாம் ஒரு இதுக்குள்ள போட்டுவாங்க. அப்ப புழு அதுகள் எல்லாம் பொறுக்கி சாப்பிட்ட அனுபவம் இல்லை அவருக்கு. அப்ப அதாலதான் ஜோதிச்சு கொண்டு இருக்கிறார். அப்படி கிட்ட கொண்டு வந்து போட்டுட்டு இந்த ஆண்டு கொடுத்தாதான் இப்படி தெரிஞ்செல்லாம் கொத்தி சாப்பிடாதான். இப்பதான் இந்த கண்டனியா போட்டது கொஞ்சம் எடுத்து போட்டுடும். இப்ப யாடி கண்டனி வா இந்த வா உடத்து வா கிட்ட வா. சாப்பாடு கொஞ்சம் எடுத்து கொடுத்திரண்டா அந்த சாப்பாடு கிட்ட வா இங்க வா. இதுக்கு ஒரு சோடி ஒன்று வேண்டும். $15 இதே அளவில் ஒன்று வேண்டும். இதே இனத்துல வாங்கினாலும் எல்லாம் இதே மாதிரி தான் இதே அளவு கொஞ்சம் இருக்கும். ஏன்னா சேவலும் போடும் இருந்தா தான் நல்லா. இது வந்து போடு சேவல் என்ன பார்வை தனியா இருக்கிற போரிங்கா இருக்கு உனக்கு. உடனே ஏறி ஏறி மேல இருக்கிறது ரெண்டு கொஞ்சம் அழகடி. நீ சரியான வடிவான குஞ்சுது. கண்ணெல்லாம் அப்படி ஒரு வித்தியாசமா தான் பாப்பா மேடம். இங்க வா விடுத்து வா. இதுல கிடைக்கிறது பொறுக்கிட்டாங்க. எப்படி குஞ்சு இதுதான் பாவம். ஆனா அதுக்கு அந்த இதுகள் எல்லாம் புழு அதுகள் எல்லாம் பொறுக்கி சாப்பிடு. சோர்ந்து போயிருக்கிற பொறுக்கி சாப்பிடு. இப்ப நீர் போட்டதை எடுத்து சாப்பிடு. போட்டா தான் சாப்பிடுவாவா. அதுல நெத்த பொட்டி அது உடனே போட்டா சாப்பிடும். அது இறங்கோ அதை வெட்டிட்டு ஏன் அது இறங்கோ இதான் டீட்டுது. அது ஒன்று இதாகிட்டுது. இப்ப என்ன கோழிக்கு இறங்கோ விட்ட வந்துருக்கு. இந்த கோழி சாப்பிடும். கிட்ட கொண்டாரும் இதுதான் பாருங்க. நாங்க நட்ட இறங்கோ நல்ல இதான் டீட்டுது. கொத்து கொத்தாக இருக்குதுன்னு இது பாருங்க அந்த பெல்ல இது அது எப்படி அடிக்கிறாரு பாருங்க. நீங்க அதை போட்டா தான் சாப்பிட்டு. அது அன்றைக்கு பின்னேரம் போடல கழுவி போட்டு அதுல இது கழுவி வெட்டி வெட்டி போட்டேன்னா அவளை அடிக்கிறா. இந்த சாப்பிடு. இது வந்து நாங்க குருவி சாப்பாடு வேண்டாக்கா அதுக்கு இருந்ததுன்னு அது தானா நிறைய முளைச்சிருந்தது. நான் தான் பிடிங்கி எறிஞ்சிட்டு சரி கல்லில தானா முளைத்து தானே விட்டுட்டு. ஓகே நாங்க இனி போய் சாப்பிட கூட தெரியல. இத கொடுத்தா சாப்பிடுமா நினைக்கிறீங்களா? சாப்பிடவே சாப்பிடாது. மேல ஏறணும். இப்ப மேல ஏறணும். இப்ப கதவை லைட்டா திறந்து விடுங்க. கதவை திறந்து விட்டுருக்கு பாப்போம். கூட்டுக்கு 2 பொறுக்குறா இங்க
இப்போ பாருங்க இப்ப நான் இதுல கதிரையில இருந்தேன். அப்ப கூட்டத்துல இருந்து விட கதிரையில போய் நேற்று என்ன இதுல கதிரையில வந்து ஜாலியா இருக்குது. அவ பஞ்சி மேல ஏறி இருக்கணும். முறக்கா சாப்பிட்டு தண்ணி குடிச்சாச்சுது. இனி எல்லாம் திரிக்க இயலாது. தனியே நான் இங்கதான் போறேன். போரிங்கா இருக்குது. கதவு திறந்தாச்சு. பாருங்க ஏறிட்டு இந்த கூட்டுல இப்ப பக்கண்ட ஏறி இருக்கு. இனி போய் இருந்துடும் பேசாம இறங்க போறோம். ஒரே இதுல ஏறுதுன்னு பாருங்க இப்ப கூட்டுக்குள்ள ஏறிட்டு. அப்ப நாங்க வலிக்கிட்டோம். ரெண்டாய்க்கு ஒரு சமையல் ஒன்று போட போறோம் பிசுக்கங்காயில. ஒவ்வொரு நாளும் சமையல் தான். மேல ஏறது டயர்டா இருக்குதா? ஓகே, கீழே இருந்து மேலே வர்றதே பெரிய ஒரு டயர்டாக தான் இருக்குது. காணொளி பற்றிய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம். பா.